ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 3வது நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்னோடு கூட பேசின ஒரு வார்த்தை, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை நான் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? ஒருவேளை இந்த ஜெபத்திலே இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒரு முடிவுக்காக நீங்கள் எதிர்பார்த்து இருக்கலாம். உங்கள் மனதிலே ஒரு காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்து சோர்ந்து போயிருக்கலாம். இந்த முடிவு என்ன ஆகும்? இந்த முடிவு நன்மையாய் முடியுமா? இந்த காரியத்தை ஆண்டவர் செய்வாரா? நான் இத்தனை நாட்களாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறேனே, இந்த காரியம் எனக்கு வெற்றி அடையுமா என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த முடிவை நான் உங்களுக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை குறித்த ஒரு முடிவை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய கணவனாரை குறித்த ஒரு முடிவை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். இல்லையென்றால் உங்களுக்கு நடக்கிற ஏதோ ஒரு கேஸ் விஷயமா ஒருவேளை அதனுடைய முடிவை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு முடிவிற்காக பல மாதங்களாய் பல வருடங்களாய் நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். இதோ இப்ப முடிந்து விடும், இந்த வாரம் முடிஞ்சிடும், அடுத்த மாசம் முடிஞ்சிடும், அடுத்த நாட்கள் அது தெரியும் அப்படின்னெல்லாம் உங்களுடைய இருதயம் இத்தனை நாட்களும் எதிர்பார்த்து சோர்ந்து போய் இருக்குமானால் ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துவதற்காக கர்த்தர் சொல்கிறார், இல்லை, நீர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த முடிவை நான் உனக்கு கண்டிப்பாக நிச்சயமாய் கட்டளை இடுவேன். நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த முடிவை நான் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி ஹalleluya. Download ShareChat.